ஊடக பெருமக்கள், அப்புறம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்காக. ஒவ்வொருத்தரையும் பற்றி எனக்கு கனெக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு ஒரு பெரிய பெரிய கதை இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாரோடையும் எனக்கு ஒரு அப்படி ஒரு பரிச்சயம் இருக்குது. திடீர்னு கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் வேறு ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் சார் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் ரிஹர்சல் பண்ணிட்டு கூட போகலாம். இந்த படத்துக்கு ரிஹர்சல் பண்ணால், அது என் ரோலுக்கு ரிஹர்சல் பண்ணால் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும். இன்னொன்று ஆபத்தாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற 2 சிக்கலுமே ரிஹர்சல் பண்ண முடியாத சிக்கல். எனக்கு தெரிஞ்ச சரி அதை விட்டுரும், அதை பற்றி நிறையா பேசிட்டாரு பார்த்திபன் சார். வந்து நான் இந்த படத்தில் கொஞ்சம் முதல்ல விஷால் வெங்கட்டுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தான் நன்றி சொல்ல மறந்துடுவோம். இந்த படத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஷாலுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல கதை சொல்லிவிட்டு வந்து ஒரு மாதிரி தயக்கத்தோடு உட்காந்துட்டே இருந்தார். எனக்கு புரியல அந்த தயக்கம் ஏன்னு. இல்லை நீங்கள் எப்போ ஷூட்டிங் விஷால் சொல்லுங்கள், நான் எத்தனை நாள்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சரி நடிக்கிறீங்களா அப்படின்னு. அதுதானே சொன்னீங்க நடிக்கிறேன் அப்படின்னா, அவருக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடணும்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்குது. இது மாதிரியான ரோல் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஏன்னா நம்ம நடிக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டே நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க நமக்கு. ஸோ அப்படியான ஒரு ரோல். அதே மாதிரி இந்த ரோல் நடித்ததில் நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வாக என்ன பார்க்குறேன்னா, எத்தனை தான் கோடி வச்சுருந்தாலும், இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி இருந்தாலும் அவனோட பிணக்கோலத்தை அவன் பார்த்துருக்க மாட்டான். அந்த வாய்ப்பு கலைஞர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு. அது மாதிரி நம்மளை சுற்றி அழுகிறத நம்ம கேட்க முடியாது. எனக்கு கேட்குறது நம்ம இருக்க மாட்டோமே, அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இப்படி இந்த ரோலில் வந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி கொடுத்தாரு எனக்கு வந்து விஷால் வெங்கட். ஏன்னா எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி, ஒரு டெட் பாடி கிட்ட போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் எவனும் நினைக்க மாட்டான். அது வந்து நம்ம இங்கே நோவும் சொல்ல முடியாது. நம்ம இது பண்ணி தான் அவனை ப்ரொஃபஷனலாக இதை பண்ணுறோம். அதே நேரத்தில் இதில் இருக்கிற அவுட்புட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதாவது நம்மளுடைய பிணக்கோலத்தை நம்ம பார்க்குற ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலேயே அமையாது யாருக்கும், கலைஞர்களை தவிர்த்து. அது மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இதில். அதே மாதிரி ரிஹர்சல் பண்ண முடியாத ஒரு கதாபாத்திரம் இது. மணிகண்டன் ரொம்ப நன்றி மணி. வந்து தனியாக அப்படிலாம் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் எனக்கு நான் இந்த மேடையில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் மணியை வந்து இழுத்தேன் குக்கி போட்டு. ஏன்னா மணிகண்டனை வந்து நீங்கள் நிறையா பரிமாணத்தில் பார்த்துருப்பீங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து ஆக்டரு, நல்ல ரசிகன், பயங்கரமாக ரசிப்பார். அது மேலே அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான இயக்குனர் இருக்கார். அது சீக்கிரமாக நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். டைரக்ஷன் பண்ணும்போது நடிக்க கூப்பிடுங்க மணி, அந்த சான்ஸ் கேட்குறதுக்காக தான் இப்போ நான் போட்டு விட்டேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு படத்தில் ஒரு கோ-டைரக்டர் ரைட்டரு, அதில் நான் ஒரு சின்ன ரோல் நடித்தேன். ஒரு 2 சீனை தான் வரும். அந்த 2 சீன் நடித்தது எனக்கு விகடன் ஒரு பேராகிராஃப் வந்து பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதுக்கு முழு காரணமும் மணி தான். ஏன்னா மணி நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதமே வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஊட்டி விடுவாப்புல. அந்த மாதிரி ரொம்ப நன்றி மணி. தேங்க்யூ ஸோ மச். சிபி ஐயா, ஸ்ரீ கணேஷ், எல்லாருக்குமே நன்றி வந்ததுக்காக. அப்புறம் இந்த படம் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு லோகோ போட்டாச்சுன்னா படம் ஹிட்டு. நான் கார்கிக்கு அப்புறம் அது மாதிரி எதாவது தொடர்புபடுத்தி பேசுகிறதுக்கு எனக்கு நிறையா கதை இருக்குது எல்லாரோடையும். அதில் வந்து சக்தி அண்ணா இதுக்குள்ளே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு எனக்கு. ஒரு விஷால் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஓகே படம் ஹிட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் இதோட அசோசியேட் ஆனதுக்கு. அப்புறம் சிவாத்மிகா ஹீரோயின், அவங்கள பற்றி பேசினோம். அர்ஜுன் தாஸ் எங்களுக்கு வந்து இது, நான் இது இங்கேயே போயிட்டு யூட்டன் பண்ணிட்டு வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது 2வது படம் அநீதி, கிட்டத்தட்ட இந்த மேடை தான் நினைக்கிறேன். அநீதிக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்னென்னா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்ததுன்னு பார்த்தா அர்ஜுன். ஏன்னா என்ன தூக்கி சுமந்தாருங்க படத்தில். சுமந்தாருன்னா ஒரு தடவை 2 தடவைலாம் இல்லை, அது பல தடவை, பல ஷாட்டுக்கு, பல டேக்குக்கு, லைட்டுக்காக, பேக்ரவுண்டுக்காக எத்தனையோ தடவை காலில் செருப்பு போடாமல் என்னை தூக்கி சுமந்துட்டு ஓட வேறு சொல்லுவார் டைரக்டர். அது மாதிரி என்னை தூக்கி சுமந்து நடித்த
அர்ஜுன் தாஸ்க்கு நன்றி. நான் எவ்வளோ பாரமாக இருந்தேனே எனக்கு தெரியல, அது அர்ஜுன்ட்டே கேட்கணும். இதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே யூட்டர்ன் பண்ணிட்டு வந்தேன்னா, சிவாத்மிக்கு அவங்க வந்து நான் சரி இன்றைக்கி என்னென்னமோ இவர் வந்து திட்டம் போட்டு வச்சுருந்தார். அவர் அர்ஜுன் தூக்குற மாதிரி இப்போ சிவாத்மிகா என்னை தூக்கிட்டு போனோம். இப்போது ஐயோ சீன்லாம் சொல்கிறேன்னா சரி ஓகே. அப்போ இவர் வந்து 2 பக்கம் ட்ராலி போட்டுடலாம், அதில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு அது மேலே காலை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னோ பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ டக்குன்னு சிவாத்மிகா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குண்டு கட்ட தூக்கிட்டாங்க, மூட்டையை தூக்குற மாதிரி. இப்படி தானே தூக்கணும் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சிவாத்மிகா அவங்களோட ஃபுல் பவரையும் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களும் என்ன தூக்கி சுமந்துன்னு நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்படி அப்புறம் தயாரிப்பாளர்கள் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் வச்சுருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. அமெரிக்கா கூட்டு போகிறேன்ருக்கீங்க எல்லாரையும். நீங்கள் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன். முன்னாடி இந்த படத்தோட அறிமுக விழாலே வந்து அதை சொல்லிட்டாங்க. அதனால் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. அப்புறம் மெட்ராஸ் மேட்னி திரைப்பட இயக்குனர் கார்த்திகேயன் மணி அவருக்கு ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்டது நேற்று தான் கூப்பிட்டேன், வந்துட்டார். ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் யாரையும் விட்டுனா அந்த ஐயா ரொம்ப நன்றி. லவ் ஸ்டோரி சரி. எனக்கு என்னோட நண்பரோட டீமில் ஒர்க் பண்ணியிருந்தார், அங்கேருந்து எனக்கு தெரியும். நான் நித்தமர்வானம் பண்ணும்போது ஸோ அங்கே கார்த்தி அவரோட கூட இருந்ததுனால எனக்கு ரொம்ப நெருக்கம். இந்த மாதிரி நிறையா எல்லாரோடையும் சொல்கிறதுக்கு நிறையா கதை இருக்குது. அப்புறம் வந்து இமான் ஐயான்னு நாங்கள் சொல்லுவோம். நான் எங்கள் பப்ளிக் படம் டைரக்டரு, அவர் வந்து வேறு படமும் எடுக்க மாட்டுறாரு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டுறாருன்ற மாதிரியே இருக்குது. சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏதோ இப்போ திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் சார். சாரோட ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுலேயும் பயங்கரமாக இருக்குது. நான் இன்னும் அதை வந்து ஒரு படி மேலே, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல சார். உண்மையிலே அந்த ஒரு வேளை இது இந்த இடத்துல நான் அப்படி சொல்லிட்டேன்னு கூட நினச்சிக்கிட்டோம். வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார். அவங்களோட தீவிரமான ரசிகர் அப்படின்றதுக்கு நீங்கள் 2 பேர்கிட்ட விசாரிச்சது தெரியும். பப்ளிக் டைரக்டரையும் யுகபாரதி ஐயாட்டையும் கேட்டிங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ பெரிய ரசிகர் அப்படின்றதுக்கு. டிஎஸ்கே ரொம்ப நன்றி ஐயா, டிஓபி ஐயா, சரவணன் ஐயா, உங்களெலாம் நம்ம டிக்கெட்டில் நின்று பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நான் யாரையும் விட்டுட்டுனான்னு தெரில. எல்லாருக்கும் நன்றி, வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி. விஷால் மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஷால். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சொல்கிறேன், ஐ நோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். மொதல் டீம் இங்கே இருக்காங்க இன்றைக்கி. ஆர்டரில் போல விஷால் ஐ கம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். பட் ஃபர்ஸ்ட்லி பார்த்திபன் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பேசுனதுக்கு ட்ரூலி மீன்ஸ் லாட் சார். Shanmugha Priya, thank you. Sivi brother, thank you so much. Sir, big thank you to you as well. Lokesh sir, thank you. Akbar sir, thank you. Sri Ganesh brother, first time I think Philo sir reception la paathen, annikku pesnen, and thank you. You've been really sweet and kind. Eppa meet pannalum romba kind ah irukkinga. Thank you so much. மணி பிரதர் மீன்ஸ் அ லாட். நீங்கள் சொன்ன பர்ஃபார்மன்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லைன்னா யூனோ இட் ஃபெல்ட் வெரி ஜென்யூன். நிறைய வாட்டி கேரவேனில் உட்காந்து விஷாலோட செட்லையோ இல்லைன்னா இப்போ இந்த புதுப்பட செட்லையோ கேரவேனில் உட்காந்து பேசியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் கான்வர்சேஷன்ஸ். அண்ட் கண்டிப்பாக இன்னும் கேரவேனில் உட்காந்து பேசுவோம். சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினார். ஒன் ஆஃப் த ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. தேங்க்யூ சார். இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனீங்க, படத்தை பற்றி பேசுனீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் சுதா மேம், ஓகே சுதா மேம் அண்ட் சார் இருக்காரா, உட்காந்துருக்கார் சார், அண்ட் போத் ஆஃப் யூ ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ். யூனோ செட்டில் நைட் ஷூட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக வந்து செட்டில் உட்காந்து ஷூட் பார்ப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூனோ டவுட்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு அது தெரியும், பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸ்டோடு இருக்கட்டும், விஷாலோடு இருக்கட்டும்,
ஃபுல் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். இது உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும். பட் ஐம் ஹோப்பிங் இந்த படம் 12th ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சுகுமார் சார், சுதா மேம் அண்ட் போத் ஆஃப் யூ. டீமுக்கு வந்துடுறேன். இன்ஃபேக்ட் இமான் சார் இது விஷால் உங்கள்கிட்ட சொன்னார் இல்லையான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டைம் விஷால் வந்து சொன்னார் இமான் சார் தான் மியூசிக். அண்ட் ஐ செட் பா ஓகே நான் மியூசிக் கவலை இல்லைடா, அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பட் நீங்களும் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அவர் கதை நிறைய பண்ணும்போது அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா நான் அவர் வந்து என்கிட்ட கேட்டார். நான் ஐ வாஸ் லைக் ஓகே. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு தான் வந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் ஃபார் தேட். இந்த படத்தில் காளி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல. பட் அந்த வார்த்தை தங்கப்புள்ள அது ஒட்டிக்கிச்சு. அண்ட் அன்றைக்கே சார்கிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரமோஷன் டைமில் அநீதி ப்ரமோஷன் டைமில் மீட் பண்ணியிருந்தேன். சொல்லியிருந்தேன் சார் ஒரு படம் ஒன்றா பண்ணோம். அண்ட் ஃபைனலி பாம் நடந்துச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பாலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோலுக்கு வந்திருக்காரு. ஸோ அதுலேயே அவரோட வெர்சட்டாலிட்டி பற்றி பேசுறது எனக்கு எந்த தகுதி இல்லை. பட் ஆனாலும் ஃபினாமினல் ஆக்டர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஸோ தேங்க்யூ காளி சார். அந்த வெயிட் தூக்குனதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த தோசை மேட்டர் தான் காமெடியாக இருந்தது. பட் ஓகே, அதை இன்னொரு நாள் பேசவும் டைம் எடுத்துக்க விரும்பல. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் நான் குயிக்காக மென்ஷன் பண்ணிடுறேன் எவ்ரி ஒன்ஸ் நேம்ஸ். இல்லை வேண்டாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாவம். குவிக்லி எஸ், சரவணன் பிரதர் இங்கே இருக்காரு. தேங்க்யூ பிரதர், ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நான் லீட் இல்லை, விஷால் அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டார்காஸ் இருக்காங்க. அது சரவணனாக இருக்கட்டும், நம்ம டிஎஸ்கே பிரதராக இருக்கட்டும், காளி சாராக இருக்கட்டும், சிவாத்மிகா இருக்கட்டும், நாசு சாராக இருக்கட்டும், அபிராமி மேமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம். அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ். நானும் அதில் ஒரு குட்டி பாட்டாக இருக்கேன். பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ் ஃபுல் கிரெடிட் டு ஆல் ஆஃப் யூ. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். குவிக்காக அவங்க பேர் மட்டும் சொல்லிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் தெம். த ரைட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் மணிகண்டன், அபிஷேக் அண்ட் மகிழன். Thank you so much. Shivatmika, I'll come to you. Okay. Kicha Ravi, Singham Police sir, thank you. Sabrish. Balasaravanan, thank you. Priya, thank you so much. Tamilarsan, Poviyar, illa, but Poviyar, thank you. Kavya, Rohan, Gopinath, Shivanmaran and Imtiaz, thank you so much. நீங்கள் எல்லாரும் ஈக்குவலாக இந்த படத்தில் அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ நாட்கள் நைட் ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலி தான் ஷூட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ. பாம்ப் இஸ் என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்களதும். நீங்கள் இல்லைன்னா பாம்ப் கண்டிப்பாக இல்லை. ஸோ திஸ் மூவி பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ். சிவாத்மிகா, தேங்க்யூ. ரொம்ப ஃபார்முலாக இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணது, ரொம்ப சந்தோஷம். சிவாத்மிகா அவங்க பேசுகிற மாதிரி. பட் இங்கே தான் மேடலில் சார்லாம் போட்டு பேசினாங்க. செட்லலாம் வாடா போட தான் இருக்கும். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சிவாத்மிகா. அண்ட் ஹோப்பிங் நீங்கள் தமிழில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி விஷால் வெங்கட். ஸோ இவர் நிறையா பேசினார் இந்த மாதிரி தெய்வ செஞ்சு மிமிக்ரி இதுக்கப்புறம் பண்ணாத. ஸோ விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார். எஸ் ஐல் டூ இட்ஸ் நோ ப்ராப்ளம் சார், வை மீ சார்லாம் சொன்னார். பட் இல்லை, அது இல்லை. அவர் இன்ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் அப்போது மதுரை வந்தார் ரைட்டர்ஸோடு. அண்ட் சார் இந்த கதை சொல்லணும் சார்னு சொன்னார். சரி ஓகே விஷால் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த ரூமில் இந்த மாதிரி நடக்கிறேன். நான் லைக் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? இது எஸ் சார். விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? எஸ் சார். பட் எனக்கு ஏன் அந்த கன்விக்ஷன் பிடிச்சிருக்குன்னா, சுற்றி இருக்கிற நிறைய பேர்கிட்ட இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்ணுறாரு. அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா. பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலாக ஒரு டவுட் வரலாம்ல, சரி எல்லாரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணாமா. பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணோம். என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஃபார் தட் விஷால். அண்ட் ஃபைனலி இப்போது படம் பார்த்தவங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐம் கிளாட் யுவர் கன்விக்ஷன் இஸ் கம் ட்ரூ. பட் தேங்க்யூ. ரொம்ப லாங் ஜேர்னியாக இருந்திருக்கு விஷாலுக்கு. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி, லோகேஷ் பிரதர் சொன்ன மாதிரி, பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். மழையை பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார்.
ஷூட் ஒரு 24 hours நோ ப்ராப்ளம் சார், பார்த்துக்கலாம் சார். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம். பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப பேஷனட். ஒரு பியூட்டிஃபுல்லான கதை. இதுக்கு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட கிட்ஸோட தியேட்டரில் எமோஷன்ஸ், ஹியூமர், ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வித் அமேசிங் மியூசிக். இந்த படத்தோட பேக் போன் இமான் சாரோட மியூசிக். ஸோ ப்ளீஸ் September 12th வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாசர் சாருக்காக, அபிராமி மேம்காக, காளி வெங்கட் சாருக்காக, சிவாத்மிக்காக, டிஎஸ்கே பிரதருக்காக, நம்ம சரவணனுக்காக அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ்க்காக பாருங்கள். அண்ட் கொஞ்சம் லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்காக பாருங்கள். அண்ட் விஷாலோட டிரெக்ஷனுக்காக பாருங்கள். அண்ட் ராஜ், தேங்க்யூ ஸோ மச் for the visuals. Wishing you all the very best, Raj. Once again, thank you press and media லேருந்து நீங்கள் எல்லா படம் ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் என்ன ஓரமாக கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஐ எம் ஹோப்பிங் September 12th நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுப்பீங்க. தேங்க்யூ. கைதிலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆடியன்ஸ்ட்டு போய் சேர்த்துருங்க. ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே அந்த ப்ரெஷ் ஷோ அன்னைக்கு உங்கள் ஃபீட்பேக்காக வெயிட்டிங். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நம்புகிறேன். பிக் தேங்க்யூ கமலா சினிமாஸ்க்கு இந்த ஈவெண்ட் இங்கே நம்ம டீமாக இங்கே ஹோஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. அண்ட் வெரி ஹாப்பி சார். அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாடின சின்ன குழந்தைங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என் படத்தில் பாடியிருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்வேஸ் கீப் தட் ஸ்மைல் full of energy. All the very best to you. Thank you once again. Thank you.